அனைவருக்கும் வணக்கம். கரூர் கூட்ட நெருக்கடி மரணத்தில் உயிரிழந்த குடும்பத்தாருக்கு தமிழக அரசு வழங்கிய அரசாணையை மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரத்து செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடியது தமிழக வெற்றி கழகம். அதற்கு இன்றைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுச்சு, அவருடைய பின்னணி என்ன என்பது குறித்தும், தாவேக்காவுடைய தூத்துக்குடி மாவட்ட பெண் நிர்வாகி அதே மாவட்டத்தை சேர்ந்த தாவேக்கா நிர்வாகிகளாலே தனக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடைபெறுகிறது, கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க, என் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது என்று சொல்லி தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட புகார் அளிச்சிருக்காங்க. அது குறித்தும் இந்த காணொலியில தெளிவாக பார்க்க வரோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த மாதம் கரூர் சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் நடைபெற்ற கூட்ட நெருக்கடி மரணத்தில் உயிரிழந்த குடும்பத்தாருக்கு 31 பேருக்கு அரசு வேலை வழங்கினார். கிட்டத்தட்ட குரூப் 4 தேர்வு எழுதி என்ன வேலை கிடைக்குமோ அந்த பணிகள் இந்த 31 குடும்பத்திற்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அது அவருடைய தகுதியின் அடிப்படையில், கருணை அடிப்படையில் இந்த வேலை கொடுக்கப்பட்டதாக தமிழக அரசு சொல்லியது. ஆனால் இது ஒரு தவறான முன் உதாரணமாக போயிடும். இது ஒன்றும் அரசியல் கட்சி கூட்டத்தில் ஏற்பட்ட மரணம் தான். இது ஒன்றும் ஒரு அரசு நடத்திய நிகழ்ச்சி ஏற்பட்ட மரணம் கிடையாது. அரசு நடத்திய நிகழ்ச்சி ஏற்பட்ட மரணத்திற்கே, குறிப்பாக ஏர் ஷோவுக்கு, மகாமகம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு, அரசினால் ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விபத்துகளுக்கு, அதாவது அரசு சார்ந்த பேருந்துகளில் போய் பயணப்பட்டு விபத்து ஏற்படுறவங்களுக்கு கூட இங்கே அரசு வேலை கொடுக்குறதில்ல. அரசு வேலை என்பது ஒவ்வொருத்தருடைய மிகப்பெரிய கனவாக இருக்குது. குறிப்பாக டிஎன்பிசி குரூப் 4 மட்டும் கடந்த ஆண்டு 18 லட்சம் பேர் எழுதுறான். அது 17 லட்சம் பேர் அப்ளை பண்ணா 18 லட்சம் பேர் எழுதுறாங்க. வெறும் 5500 பேர் தான் தேர்ச்சி பெறாங்க, தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒரு 5500 போஸ்டிங்க்கு 13,50,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், இளம்பெண்கள் இந்த தேர்வு எழுதுறாங்க. இந்த அரசு வேலை என்பது ஒவ்வொரு இளைஞனுடைய, இளம்பெண்களுடைய கனவா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சர்வசாதாரணமாக உங்கள் கட்சி கூட்டத்துக்கு வந்து இறந்து போனவங்களுக்கு இந்த அரசு வேலை கொடுத்தீங்கன்னா அரசு வேலையின் மதிப்பு அவ்வளோதானா என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் ஒரு புகார் தெரிவிக்கிறார். பொதுநல வழக்கா இன்னொரு பொதுநல வழக்கும் தாக்கல் செய்யப்படுகிறது. இதில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதியரசர்கள் விசாரிச்சுட்டு அரசு வேலையோட சாதாரணமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, இப்படி கருணை அடிப்படையில் வேலை என்பது ஏற்றுக்கொள்ள, கருணை அடிப்படை வேலைகளுக்கு சில கிரைட்டீரியாக்கள் இருக்குது. பணியின் போது அரசு ஊழியர் இறந்து போனால் கருணை அடிப்படையில் வேலை, பணியின் போது அரசு ஊழியருக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் கருணை அடிப்படையில் அந்த குடும்பத்தாருக்கு வேலை. இதுதான் ஏற்கனவே கேரள உயர்நீதிமன்றமும் பல்வேறு நீதிமன்றங்களும் சொல்லியிருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகள். அதை பயன்படுத்தி தான் நம்ம அரசு வேலை கொடுக்க முடியுமே ஒழிய, இப்படி ஒரு அரசியல் கட்சி நிகழ்வில் இறந்து போனவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த உத்தரவுக்கு தடை விதிக்கிறாங்க. இது அரசின் கொள்கை முடிவு, நீதிமன்றம் தலையிட முடியாது என்று சொல்லி உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடுகிறது தமிழக வெற்றி கழகத்துடைய தாவேக்கா தமிழ்நாட்டு அரசு. இதற்கு முகில் ரோத்கி அப்படிங்கிற ஒரு நாளைக்கு 30 லட்ச ரூபா ஃபீஸ் மட்டும் அரசு தரப்பு வழக்கறிஞராக, திமுகவும் அவ்வளோதான் அந்த அப்போ வச்சுருந்தாங்க. அதே முகில் ரோஹித்கியை இப்பொழுது தாவேக்கா அரசு நியமித்து இந்த வழக்கில் அவர் ஆஜராகிறார். நாம் தமிழர் கட்சியும் ஒரு மேல்முறையீடு மனுவை, ஒரு என்ன சொல்கிறது, உச்சநீதிமன்றத்தில் அவங்க ஒரு கேவியட் மனு போட நாம் தமிழர் கட்சி தாக்கல் பண்ணுறாங்க. இன்னொரு பொதுநல வழக்கும் நாம் தமிழர் கட்சி போட்ட வழக்கில் அவங்களும் ஜாயின் பண்ணிடுறாங்க. இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. விசாரித்த நீதியரசர்கள், எதற்காக நீங்கள் இதை தடுக்கிறீங்க, நீங்கள் முதல்ல யார் அப்படின்னா, இது நாங்கள் அரசியல் கட்சி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி வந்து ஒரு அரசு வந்து இங்கே வந்து கேள்விக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்பிட்டு அரசு சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு நாங்கள் ஒரு கொள்கை முடிவு எடுத்துட்டோம், எங்கள் கொள்கை முடிவில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது அப்படின்றாங்க. 2 தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதியரசர்கள் இப்போதைக்கு இடைக்கால தடை விதிக்கிறோம். இந்த வழக்கில் எதற்காக எதிர்க்கிறோம் என்பதை எதிர் மனுதாரர், அதாவது இந்த வழக்கை தாக்கல் செய்த நாம் தமிழர் கட்சி எதற்காக எதிர்க்கிறோம் என்பதை நீங்கள் ஒரு அஃபிடவிட்டாக போடுங்க என்று தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் உச்சநீதிமன்றத்தில் நடந்துச்சு. ஐயோ, கரூர் வழக்கில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், கரூர் வழக்கில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். கரூர் வழக்கில் 41 பேரை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சு வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை கொண்டாடலாம். கரூர் வழக்கில் வேலை கொடுத்ததுக்கு உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி அந்த தடை வாங்குது. அந்த தடையத்து தாவேக்கா அரசு மேலே போகுது. அதுக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க, ஒரு இன்ட்ரீம் ஸ்டே, அவ்வளோதான். உடனே வெற்றி வெற்றி வெற்றி, நாம் தமிழர் கட்சியை உச்சநீதிமன்றத்தை நாங்கள் வீழ்த்திட்டோம். உண்மையிலே மனசாட்சியோடு தான் தமிழக வெற்றி கழகத்தை தாவேக்கா அரசு செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியே இப்போ நான் எழுப்புறேன். ஏன் அப்படின்னா,
கரூரில் இறந்து போனது தமிழக வெற்றி தலைவர் திரு விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம். நியாயப்படி, கருணைப்படி, இரக்கப்படி அதிக இரக்கமும் அதிக அன்பும் அமைதியும் காட்டக்கூடிய தாவேகா அரசு, தாவேகா கட்சி தங்களுடைய நிறுவனங்களில் அந்த மக்களுக்கு வேலை போட்டு கொடுத்தா யாருங்க கேள்வி கேட்க போகிறதே கிடையாது. இல்லை அவங்கள வாழ்நாள் முழுக்கும் ஆகும் செலவை தத்தெடுத்திருந்தா யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அவங்கள தங்கள் கல்லூரியில் படிப்பு செலவு முழுக்க ஏற்றுக்கிறேன், மொத்த வாழ்நாள் செலவையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தொழில் முனைவோர்களாக மாற்றலாம், திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கலாம். ஒரு ஆவின் பாலகம், ஒரு தையல் பயிற்சி கூடம், ஒரு தையலகம், ஏன் ஒரு துணி கடை, இல்லை அரசு சார்பாக நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்குது, அதில் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சு கொடுக்கலாம், என்னென்னமோ பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆதவர்ஜினாவோ இல்லை மரிய வில்சனோ, அதான் அமைதி, இரக்கம், கருணைலாம் அவனுக்கு அதிகமாக இருக்குமே மரிய வில்சனுக்கு. ஏன்னா அவருக்கு இயல்பிலே பிறப்பிலே வந்தது. அதெல்லாம் அவர் பிறப்பிலே அப்படி இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவங்கள தத்தெடுத்துக்கலாம், யாரும் கேள்விக்க போகிறதில்லை. ஆனால் இப்படி ஒரு கூட்ட நெருக்கடி ஏற்பட்டு அதில் வேலை கொடுத்தா நாளைக்கு எங்கே மரணம் நிகழ்ந்தாலும் அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்படும். இதுக்கு முன்னாடி சென்னையில் ஏர் ஷோ நிகழ்ந்துச்சு, அப்போ வேலை கொடுக்கப்பட்டுச்சா? ஒவ்வொரு ஆண்டும் பனிச்சரிவில் கேத்ரிநாத் பத்ரிநாத் யாத்திரைக்கு போகிற மக்கள் இறக்குறாங்க, அவங்களுக்குலாம் அரசு வேலை கொடுத்தா சரியாக இருக்குமா? பேலே பாபான்னு சொல்லி ஒரு சாமியார் உத்தரப்பிரதேசத்தில் 102 பேர் இறந்து போனாங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்க போனவன், பிரசங்கத்தை கேட்டு செத்தானா இல்லை எதுக்கு செத்தான்னு தெரியல, 102 பேர் செத்து போனாங்க. சகதிகளை புதஞ்சி ஆளாலும் மேலே ஏறி போய் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு அரசு வேலை கொடுத்தாங்களா? ஏன் இப்போ பெஹல்காமில் தாக்குதல் நடந்துச்சு, 29 பேர் இறந்து போனாங்களே, அந்த குடும்பத்துக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு, அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கா? இராணுவத்தில் இறந்து போன குடும்பத்திற்கு இங்கே அரசு வேலை கொடுப்பது கிடையாது, அவனுக்கு நிவாரணம் போய் சேரது கிடையாது. ஆனால் ஒரு அரசு கட்சி தலைவரை பார்க்க போன இடத்துல இறந்து போனவனுக்கு அரசு வேலை என்பது ஒரு தவறான முன் உதாரணம். ஏன் இது உச்சநீதிமன்றமே இதுக்கு தீர்ப்பு வழங்கி இந்த 31 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னாலும் கூட இது தவறான முன் உதாரணமாக மாறிவிடும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய கருத்து. ஆனால் நாம் உச்சநீதிமன்றம் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. என்ன வாய்ப்பு? எதற்காக எதிர்க்கிறீங்க, இதை எதிர்த்தா இந்த வேலை கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அஃபிடவிட்டாக போடுங்கன்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அதை டீட்டெயில்டாக தெளிவாக எதற்காக எதிர்க்கிறோம், இது ஒரு தவறான முன் உதாரணமாக மாறி நாளைக்கு அரசு வேலையுடைய மதிப்பு குறைக்கப்பட்டு கருணை அடிப்படையில் அரசு வேலை என்பது மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எதிர்க்கிறோம். அரசு வேலைக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்திருக்கும் பொழுது அதை தூக்கி தன் கட்சி கூட்டத்தை தன்னை பார்க்க வந்தவர்களுக்கு கொடுப்பது என்பது தவறு. இன்னொன்று, கரூர் வழக்கு இன்னும் முடிவடையலை. அந்த வழக்கில் அந்த 41 குடும்பம் சாட்சி. அந்த வழக்கில் தாவேகா தலைவர் விஜயின் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறது. தாவேகோட நிர்மல்குமார், தாவேகோட மதியழகன், தாவேகோட புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி இவங்க மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறது. இவங்க சிபிஐயில் இவங்களும் வழக்காக வாதியாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் இப்போ அவங்களுக்கு வேலை கொடுப்பது என்பது இந்த வழக்கினுடைய போக்கை, சாட்சிகளை பிறல் சாட்சியாக மாற்றுவதற்கும் வழக்கின் போக்கை மாற்றுவதற்கும் வாய்ப்பு அமையும் என்பதனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த வழக்கு முடியும் தண்டியும் கொடுக்கக்கூடாது, வழக்கு முடிஞ்சாலும் கொடுக்கக்கூடாது என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் வாதம். அதை அடுத்த ஹியரிங்கில், அடுத்த தேதி தள்ளி வைக்கப்பட்ட அந்த வாய்தாவில் நாம் தமிழர் கட்சி ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கும். நாம் கேட்குறது என்னென்னா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்ததில் உடனடியாக இடைக்கால தடை வாங்குகிற தாவேகா அரசு 31 பேரை பற்றி கவலைப்படுகிற, 41 பேரை பற்றி கவலைப்படுகிற தாவேகா அரசு 12,565 பேர் இன்றைக்கு நடு தெருவில் வந்து போராடி கொண்டிருக்கிற தேனி மக்கள், மேகமலை வருஷநாட்டு மக்கள், 98 கிராமங்கள் இன்னைக்கு வந்து காலியாகன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. இந்த இடைக்கால தடைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் 10 நாள் இடைக்கால தடை வாங்குகிற தாவேகா அரசு மேகமலைக்கு நீங்கள் உடனடியாக போகலையே, ஏன் போகலை? ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்குள்ள மேகமலை வருஷநாடு இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் காலி செய்ய வேண்டும், இல்லை என்றால் துணை இராணுவத்தை வைத்து அவங்களை காலி செய்யுங்கள் என்று இதே உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுது. உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலாகுது. இப்போ இந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடுறாங்க. அங்கே தேனி தாவேகா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவு அளிக்குது. ஆனால் தமிழக தாவேகா, தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு சீராய்வு மனுவை, ஒரு மேல்முறையீட்டு மனுவை போட்டு இது அந்த மண்ணினுடைய மக்களுடைய பூர்வகுடி நிலம், காலகாலமாக அந்த மக்கள் வாழ்றாங்க, யாரோ 2 பேர் ஆக்கிரமித்திருக்காங்க, ஒட்டுமொத்தமான மக்களையும் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்ல முடியாது என்று உச்சநீதிமன்றத்துக்கு போய் 12,000 மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய அரசு அந்த மக்களை காப்பாற்றாம இந்த 31 பேருக்கு போய் நிற்குது. அப்போ இது சிபிஐ வழக்காக மாறி இருக்கு.
இந்த வழக்குனால தாவேக அரசு கெட்ட பேர் உருவாயிருக்கு, தமிழக வெற்றி தலைவர் கெட்ட பேருக்கு உருவாயிருக்கு. அதுக்காக இதுக்கு போய் நிற்கிறதே ஒழிய இது மக்களுக்காக ஒன்றும் நிற்கலை. தமிழக அரசு உண்மையிலே இந்த தாவேக அரசு தாவேக கட்சி தலைவர் மனசாட்சியுள்ளவர்கள இருப்பாங்கன்னா கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருக்க வேண்டியது மேகமலைக்கு. மேகமலை மக்களுக்கு தானே சீராய்மலைக்கு தூக்கி போயிருக்கணும். ஆனால் மேகமலைக்கு என்ன பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு? ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பிரமாண பத்திரத்தில் இவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று தமிழ்நாடு அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் அவர்கள் அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணார். அந்த தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரம் தான் மேகமலை மக்களை வெளியேற்றுவதற்கான மிக முக்கியமான வாய்ப்பு. இதை வருகிற ஞாயிற்றுக்கிழமை இதே தேனி மாவட்டத்தில் நாம் தமிழ் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நானும் ஹிமாயின் அவர்களும் வழக்கறிஞர் ஸ்ரீதரும் கலந்துக்கிறோம். அங்கே நம்ம தெளிவாக பேசுவோம். என்றைக்கும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஓட்டு போடாட்டாலும் இன்னும் சீரவை கொடுத்தாலும் மக்களுக்காக நம்ம களத்தில் நிற்க போகிறோம், அந்த மக்களுக்காக போராட போகிறோம். நம்மளை தாண்டி மேகமலை மக்களுடைய வாழ்வாதாரத்தையோ இல்லை மேகமலையில் ஒரு இஞ்சி இடத்தையோ எவனும் எடுக்க போகிறதும் கிடையாது. மேகமலை மக்களை வெளியேற்றுற அந்த போராட்டம், வெளியேற்றுகிற அந்த நினைவு, அவங்க நினைவுலேருந்து அழிகிற வரைக்கும் அந்த போராட்டம் நடக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது ஒரு பக்கம் போராட்டம் மக்களோடும் சட்ட ரீதியாக நடக்கும். ஆனால் அரசு என்ன பண்ணியிருக்கணும்? கரூருக்கு போகிறது நீ மேகமலைக்கு தானே போயிருக்கணும், ஆனால் போகலை. இது ஒரு பக்கம் இருக்க. சிங்கப்பெண் சிறப்பு படை முதல் கையெழுத்தை தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் போட்டார். 100 நாட்களில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில சாதனைகளை தாவேக்கோட வாயில வைத்து பேசுகிறாங்க. இந்த 3 நாளில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படுது என்பதை சமூக வலைதளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுமக்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்படுறாங்கன்னா, இன்னொரு பக்கம் தாவேக்கா கட்சிக்காரங்களாலே தாவேக்கா பெண்களை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்களுக்கும் சிங்கப்பெண் சிறப்பு படை போய் நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாயிருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் ஆறுமுகநேரியை சேர்ந்த தாவேக்காவுடைய செயற்குழு உறுப்பினர் ரோஹிணி, இவங்க விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகை. அவருடைய மக்கள் இயக்கத்திலிருந்து பணி செய்கிறாங்க. இப்போ கட்சியில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாங்க. இவங்க யார் மேலே புகார் கொடுத்துருக்காங்கன்னா, இதே தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி நகர செயலாளர் நிவாஸ் கண்ணே, தூத்துக்குடியினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் பிரைட்டன், தூத்துக்குடியினுடைய தாவேக்கா இன்னொரு பொறுப்பாளர் மணவை ரூஸ்வெல்ட், இந்த 3 பேர் மீதும் தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. என்ன புகார் தெரியுமில்ல? பாலியல் ரீதியாக பாலியல் தேவைக்கு என்னை பயன்படுத்த பார்த்தாங்க. வீடியோ கால், வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி அந்த பெண்ணை சொல்ல முடியாத வார்த்தைகளில் என்னென்ன பேசணுமோ பேசி, இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாவட்ட செயலாளர், இந்த சோகால்டு இந்த தாவேக்கா கும்பல் பண்ண சேட்டு வீடியோ காலு எல்லாம் பதிவாயிருப்பதுனால இந்த பெண்ணுடைய செல்ஃபோனை 2 திருட்டு பசங்களை வச்சு பறிக்க வச்சுருக்கானுங்க. இந்த செல்ஃபோன் சிக்குனா ஒட்டுமொத்தமான தூத்துக்குடி மாவட்ட தாவேக்காவும் நாரி போயிடும் என்பதனால இந்த வேலையை இந்த திருட்டுத்தனமான கும்பல் செய்திருக்கிறது என்று அந்த பெண் மாவட்ட கண்காணிப்பாளத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. உடனடியாக பாஞ்சி நடவடிக்கை எடுத்து வர, என் நண்பீஸ் என் தங்கைகளுக்கு ஒன்றுனா நான் துடிச்சிருவேன் வர கிடையாது. சிறுவைகுண்டத்தில் ஒரு பெண் இதே மாதிரி தாவேக்கா கட்சிக்காரன் பாலமுருகன் அப்படிங்கிற 2 பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. அது பெரிய செய்தியாக மாறினதுனால கைது செய்யப்படுறான். ஆனால் அந்த கைதிலும் தூத்துக்குடி சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவண அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணார், அந்த பெண்ணை மிரட்டினார் என்று அந்த பெண் சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மீது புகார் அளித்தோம். அது சட்டசபை வரைக்கும் பேசப்பட்டும் கூட எந்த நடவடிக்கையும் ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போடலை தமிழக முதலமைச்சரும் தாவேக்கோட தலைவருமான விஜய் அவர்களும் சரி, கட்சியோட பொறுப்பாளரும் சரி. அடுத்து பவ்யலட்சுமி அப்படிங்கிற பெண்ணு விஜயனுடைய ரசிகை, விஜயனுடைய தீவிரமான ஆதரவாளர், தாவேக்கால உறுப்பினர், ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் விஜய் மோகன் மீது குற்றம் சுமத்துறாங்க. ராணிப்பேட்டை காவல் கண்காணிப்பாளர் 4 பிரிவில் வழக்கு போடுறாங்க. அந்த பெண்ணினுடைய மகளை இழிவாக பேசினார், மகளை ஆபாசமாக பேசினார். ரொம்ப நானும் சாட்டி வந்த பெண்ணை நேர்காணல் எடுத்திருந்தோம். ரொம்ப கொடுமையானது அது. இதுவரைக்கும் கட்சியை விட்டு நீக்கலை, எஃப்ஐஆர் போட்டு கைதும் பண்ணலை. எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணுறதுக்கு அவங்க என்ன மாண்புமிகு மரியாதைக்குரிய போடுறதுக்கூடிய வணக்கத்துக்குரிய செல்வி அம்மையார் நடிகை குறித்து பேசினாரா? இப்போ போடுறதுக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி நடிகை குறித்து பேசியிருந்தா விஜய் மோகனை தூக்கியிருப்பாங்க. விஜய் மோகன் போடுறதுக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி நடிகை குறித்து பேசலை அப்படிங்கும்போது எப்படி கைது பண்ணுவாங்க? கைது பண்ணலை. இப்போ இந்த பெண் யாரு? ரோஹிணி என்ன புகார் கொடுத்துருக்காங்க தெரியுமில்ல?
நான் மேலே கண்ட முதல் வாழ்த்து வருகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருந்து வருகிறேன். நான் மாண்புமிகு முதலமைச்சர் விஜயின் தீவிர ரசிகையாக இருந்து தற்பொழுது கட்சி பொறுப்பிலும் உள்ளேன். கட்சி சம்பந்தமாக ஆறுமுகநேரி நகரச்செயலராக இருக்கும் நிவாஸ்கண்ணன் மூலம் கடந்த தேர்தலில் கட்சிக்காக நான் மிகவும் கடினமாக உழைத்தவள். இதுதான் அந்த சிறுவைகுண்டம் பொண்ணும் சரி, ராணிப்பேட்டை பொண்ணும் சரி. இந்நிலையில் நிவாஸ்கண்ணன் என்பவர் என்னிடம் பலமுறை இரட்டை அர்த்தமுள்ள ஆபாசமான வார்த்தைகளை பேசி கட்சியில் மேல் பொறுப்பு வேண்டும் என்றால் மேலே உள்ள பொறுப்பாளருடன் அனுசரித்து செல்ல வேண்டும் என்று கூறி வந்தார். நான் விஜய் அண்ணாவின் தீவிர ரசிகை என்பதால் இதை பொறுத்து கொண்டு கட்சியில் பயணித்து வந்தேன். இந்நிலையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலரான பிரைட்டன் என்பவரிடம் மேற்படி நிவாஸ்கண்ணன் மீது புகார் சொன்ன பொழுது மேற்படி பிரைட்டனும் எங்களை அனுசரித்தால் தான் உனக்கு கட்சியில் மேல் பொறுப்பு வாங்கி தருவோம் என்று என்னிடம் மிரட்டினார். நிவாஸ்கண்ணன் தப்பு பண்ணான்னு பிரைட்டன் சொன்னா பிரைட்டன் எங்களை அட்ஜஸ்ட் பண்ணாதான் மேலே நீ இருக்க முடியும் அப்படின்னு அவனும் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை பொறுத்து கொண்டு செயல்பட்ட போது பிரைட்டன் குறியதாக தூத்துக்குடியை சேர்ந்த மனவை ரூஸ்வெல்ட் என்பவர் என்னை செல்போனில் தொடர்பு கொண்டு என்னிடம் பிரைட்டனும் நாங்கள் அழைக்கும் இடத்துக்கு வந்து எங்களை சந்தோஷப்படுத்தினால் மட்டுமே கட்சியில் பொறுப்பு வாங்கி தருவோம் என்று மிரட்டினார்கள். நான் பலமுறை இதை வேண்டாம் என்று கூறியதற்கு என்னும் அவர்களது நோக்கமான தவறுதலாக நடப்பதை இருந்து வந்தனர். மேலும் என்னும் பிரைட்டன் மற்றும் ரூஸ்வெல்ட் ஆகியோர் பலமுறை எனது செல்போனில் தொடர்பு கொண்டு ஆபாசமாக பேசுடன் வீடியோ கால் வரும்படி மிரட்டினாங்க. நான் பெண் என்று கூட பாராமல் கட்சியில் மேல் பொறுப்பு தருவதாக என்னிடம் ஆபாசமாக பேசி எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தினார்கள். மேற்படி சம்பவத்தை நான் கட்சியில் உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் மற்றவர்களிடம் கூறுவேன் என்று ரூஸ்வெல்ட் பிரைட்டன் என்று சொன்னதற்கு அவர்களுக்கு ஆதரவாக தூத்துக்குடியை சார்ந்த பிளஸ்ஸி மற்றும் மணப்பாட்டை சார்ந்த அமலன் மற்றும் தூத்துக்குடியை சார்ந்த ஆட்டோ குட்டி ஆகியோர்கள் ஆட்டோ குட்டி லாரி குட்டி ஆகியோர்களும் சேர்ந்து செல்போனில் தொடர்பு கொண்டு ஆட்டோ போட்ட குட்டியாக இருப்பான் போல இருக்குவேன் செல்போனை தொடர்பு கொண்டு ஒழுங்கு மரியாதையாக ரூஸ்வெல்ட் மற்றும் பிரைட்டனிடம் பிரச்சனை செய்யாமல் ஒதுங்கிவிடு, இல்லை என்றால் நடப்பதே வேறு என்று மிரட்டர்கள். பேர் மட்டும் பிரைட்டன், பண்ணுறதெல்லாம் பிளாக் வேலை, பேர் மட்டும் பிரைட்டன் வச்சுக்கிறது. நான் மிகவும் பயந்த சூழலில் இருந்து வந்தேன். இந்நிலையில் கடந்த 26/6/2026 அன்று இரவு 8 மணி அளவில் ரூஸ்வெல்ட் மற்றும் பிரைட்டன் ஆகியோர் கூலிப்படை ஏவிவிட்டு எனது செல்போனை பறித்து சென்று விட்டனர். செல்போன் மாட்டினா செல்போன்லேருந்து எல்லாம் வெளியே வந்துடணுன்னே செல்போனை தட்டுறாங்க. இது சம்பந்தமாக 6 மணி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அதற்கு குற்ற எண் 599/2000 வழக்கு தாக்கல் செய்து வழக்கில் கூலிப்படையாக சேர்ந்த 2 எதிரிகளை கைது செய்தனர். மேலும் இது சம்பந்தமாக நான் மாண்புமிகு நம்மால் வேட்டைக்கார மரத்தில் பைத்தியமாக நடிச்சிருக்குமே மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவரிடம் சென்று மேற்படி ரூஸ்வெல்ட் மற்றும் பிரைட்டன் மீது புகார் அளித்தும் மேற்படி அமைச்சர் ரூஸ்வெல்ட் மற்றும் பிரைட்டன் என்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என அலட்சியமாக கூறிவிட்டார். மேலும் மேற்படி சம்பவத்தால் நான் மிகவும் மனவேதனை அடைந்துள்ளேன். இந்நிலையில் 12/8/2022 அன்று இரவு 8 மணிக்கு மேல் எங்கள் தெருவில் உள்ள எதிரில் உள்ள வேலவன் விருந்தகம் என்ற கடையில் நான் டீ அறிந்து கொண்டிருக்கும் போது சிபாஸ் ஆதரவாளர்கள் பிரைட்டன் அவர்களின் தூண்டுதலின் பேரில் எனது உயிருக்கும் அச்சுறுத்தும் வேலை எனது வீட்டை சுற்றி திரிந்தார்கள். எனவே ஐயா அவர்கள் தயவு செய்து இந்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளருக்கு ரோகிணி அவர்கள் அனுப்பிய புகார். இது புகார் மட்டும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி ஒரு பெண்ணு, அதுவும் கணவனை இழந்த பெண்ணு, எப்படிலாம் இங்கே டார்கெட் பண்ணுறான் பாருங்க. இந்த இந்த ஆலந்தூர் பக்கத்தில் வேம்புல் ஒருத்தர் இதே போல தான் தனியாருக்கு வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணை துன்புறுத்தி பாலியல் துன்புறுத்தி சிறைக்கு போகிறான். இப்படி தமிழ்நாடு முழுக்க தாவேக்கா கட்சி பெண்களையே தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணி தாவேக்கா கட்சிக்காரனே பாலியல் ரீதியான துன்புறுத்தலை ஈடுபடுறான். உயர் பொறுப்பு வேணும், பதவி உயர்வு வேணும், கட்சியில் பொறுப்பு வேணும்னா எங்களை அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான்னா இவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தாவேக்கா மௌனம் காக்கிறது. இதுக்கு தானே சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சிங்க. சமூக வலைதளங்கள்லையோ எந்த இடத்துலையும் ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டால் உடனடியாக சிங்கப்பெண் படம் வருனீங்களே, இப்போ ஏன் ரோகிணிக்கு சிங்கப்பெண் படை போகலை? இந்த பெண்ணை பாலியல் ரீதியாக தன் தேவைக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த ரூஸ்வெல்ட், இந்த பிரைட்டன், இந்த நிவாஸ்கண்ணன் இவங்க மேலே மட்டும் கிடையாது. நேற்றைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களாலும் கொண்டாடப்படுகிற தமிழ் கடவுள் என்று அறியப்படுகிற சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவர் வரைக்கும் பயபக்தியோடு பார்க்கிற தமிழர்களுடைய முப்பாட்டனாக கொண்டாடப்படுகிற முருகனை ஒரு மனநோய் பிடித்த ஒரு சைக்கோபைய தாவேக்காவுடைய நிர்வாகி தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் தாவேக்கா பற்றி எழுதக்கூடிய மைக்கேல் என்கிற ஒருத்தன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வார்த்தையை எனக்கு தெரிஞ்சு சமூக வலைதளங்களில் பொது வழியில் இந்த கடவுளே இல்லைன்னு சொல்கிறான்ல,
இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கூட எழுத மாட்டாங்க. மாற்று மதத்தில் வெறி பிடித்திருக்கவங்க கூட இப்படி எழுதுவாங்களான்னு தெரியல. ஆனால் மைக்கேல் என்கிற இந்த நபர் முருகனை இப்படி ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எழுதுறான். இதற்கு நான் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பேன்னு சொல்லி நான் பதிவு போட்டதுக்கு மேலே வந்து உங்களால் முடிஞ்சதை பிடுங்கி கொடுக்கடா, அப்படித்தானே எழுதுவோம் அப்படின்னு சொல்லி மிக ஆபாசமாக இந்த வார்த்தையெல்லாம் இப்போ சமூக வலையில் பதிவு பண்ணவே முடியாத அளவுக்கான ஒரு வார்த்தை. வேலுண்டு எந்த பயனும் இல்லை, மயிலுண்டு கறிக்கு பயனும் இல்லை, குகனுண்டு கூடவே ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறான். அத்தியாத்தியம் போட்டு முருக அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, எல்லாமே மிக மிக ஆபாசமான வார்த்தைகளை தொடர்ச்சியாக எழுதுகிறான். இவன் மீது நாம் தமிழர் கட்சி சார்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுது. சைபர் கிரைமில் நானும் புகார் அளிக்கிறேன். தொடர்ச்சியாக புகார் அளிக்கப்படுது. கிட்டத்தட்ட இவன் போஸ்ட் போட்டு 2 நாள் ஆகுது. 2 நாளாக சமூக வலைதளங்களில் எல்லாரும் கண்டிக்கிறாங்க. இப்போ தான் திருவள்ளூர் காவல் நிலையத்தில் சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் கேட்குறேன், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சமூக மேடையில் பேசியதற்காக 24 மணி நேரத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேசுனது சரி தவறாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கைது பண்ணுறீங்க. ஏன்? மரியாதைக்குரிய போடலுக்குரிய வணக்கத்திற்குரிய அம்மையார் செல்வி நடிகை குறித்து பேசிட்டாரு. தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை வீட்டுக்குள்ளே போய் கைது பண்ணிட்டு வரீங்க. என்ன? மரியாதைக்குரிய போடலுக்குரிய வணக்கத்திற்குரிய அம்மையார் செல்வி நடிகை குறித்து பேசிட்டாரு. அதே போல எங்கள் கட்சியை சேர்ந்த தம்பி உசைன் கைது பண்றீங்க. எதுக்கு? மரியாதைக்குரிய போடக்கூடிய வணக்கத்திற்குரிய அம்மையார் செல்வி நடிகை குறித்து பேசுறாரு. அப்போ அந்த மரியாதைக்குரிய போடக்கூடிய வணக்கத்துக்குரிய அம்மையார் செல்வி நடிகை குறித்து பேசினா மட்டும்தான் கைது பண்ணுவீங்களா? முருகனை பத்தி பேசினா கைது பண்ண மாட்டீங்க. உங்க கட்சிக்கார பெண்ணை பால் ரீதியாக துன்புறுத்தினா அதுக்கு எஃப்ஐஆரே போட்டாலும் கைது கிடையாது. ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது எஃப்ஐஆர் போட்டால் கைது கிடையாது. இந்த பைத்தியக்கார நாய் மைக்கிள் இவன் மேலே எஃப்ஐஆர் போட்டால் கைது கிடையாது. 1ஆம் நம்பர் பைத்தியத்திலையும் 1ஆம் நம்பர் பைத்தியம் அல்ல. ஒருத்தனை பார்த்த உடனே அடிக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி நபர் இவன். பார்த்த உடனே அடிக்கணும் அப்படின்னு அவ்வளவு இழிவாக எழுதுவான். இவன் இதே ஒரு நடிகை கொடுத்து அவ்வளோ கேவலமாக எழுதியிருக்கிறான். அதுக்கும் கைது பண்ண மாட்டீங்களா ஐயா? சரி, முருகனை திட்டினா தான் கைது பண்ண மாட்டீங்க, அந்த நடிகை குறித்துட்டு இருக்கிறான், அதுக்காவது கைது பண்ணுங்க தயவு செய்து. அதாவது ஆட்சியாளருக்கு எதிர்குரல்கள் இருக்கக்கூடிய நபர்கள் சமூக வலைதளத்தில் பேசி ஆட்சியாளர்கள் புகார் அளித்தா உடனடியாக கைது. அதுக்கு லீகல் ஒப்பீனியனும் தேவையில்லை, அதுக்கு 41 சம்மனும் தேவையில்லை, அதுக்கு எஃப்ஐஆரும் தேவையில்லை. கைது பண்ணிட்டு எஃப்ஐஆர் போட்டுக்கலாம். 9:30 மணிக்கு புகார் வருதா, 10:30 மணிக்கு கைது பண்ணு. அதுவும் தஞ்சாவூரில் புகாரை வாங்கிட்டு 10:30 மணிக்கு சென்னையில் வந்து கைது பண்ணுவாங்க. சேட்டர்பேட் கூட அவ்வளோ வேகமாக வராது, பண்ணுவாங்க. ஆனால் நாம் இந்த ஆளுங்கட்சி தரப்பில் யாராவது தவறு செய்து விட்டால் போய் புகார் அளித்தோம்னா முதல்ல முறைப்படி வாங்க, ப்ரொசீஜராக வாங்க, நீங்கள் ப்ரொசீஜராக வாங்க, ப்ரோட்டோகால் படி வாங்க. நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் சிஎஸ்ஆர் போடுவோம். சிஎஸ்ஆர் காப்பியை வச்சுக்கிட்டு 3 நாள் நீங்கள் தலையில் பக்கத்தை வச்சு தூங்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் அந்த அர்ச்சனையெல்லாம் பண்ணுங்கள் சிஎஸ்ஆர் காப்பியை. அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் படி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து டிஜிபிக்கு, கமிஷனருக்கு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அப்புறம் ஐநாவுக்கு, அமெரிக்காவுக்கு, அப்புறம் மேலோகத்துக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வச்சுருங்க. சிவனடி பாதத்தில் கொண்டு ரெண்டு வச்சுருங்க. வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் ரிசிப்ட்டை தூக்கிட்டு போய் உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ஐயா அந்த மாதிரி புகார் அளித்தோம், எஃப்ஐஆர் போட்டு சிஎஸ்ஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கலை, அப்படி ஹைகோர்ட்டில் போய் கெஞ்சிங்க. அது எப்போயாச்சும் ஹைகோர்ட்டுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா நல்ல நீதிபதியாக வந்தால் பார்த்துட்டு புகார் அளிக்க சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அந்த 3 மாதத்தில் அந்த மூதேவி மண்ணுக்குள்ளே போயிடுவான். நம்ம புகார் அளித்தா ஆளுங்கட்சி புகார் அளித்தா உடனே கைது. ஆனால் ஆளுங்கட்சி சார்ந்த ஆட்கள் மீது புகார் அளித்தா ப்ரொசீஜர் படி சிஎஸ்ஆர், அப்புறம் வந்து அதுவும் சமூக வலைத்தளத்தில் பேசியிருந்தால் சைபர் கிரைமில் புகார் அளிக்கணுமா. சைபர் கிரைம் போயிட்டு விசாரணை நடத்தி மெட்டாவுக்கு அனுப்புமா. யூடியூப்பில் பேசியிருந்தா யூடியூப்புக்கு அனுப்புமா. மெட்டா ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பேசியிருந்தால் மெட்டாவுக்கு அனுப்பிச்சி வைக்குமா. எக்ஸ் தளத்துக்கு பேசியிருந்தால் எக்ஸுக்கு மெயில் அனுப்புமா. இவர் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணலாங்க? இந்த ட்வீட்டை வச்சுக்கலாமா, இல்லை டெலிட் பண்ணிடுவோமா நம்ம அப்படின்னு அவங்க கேட்பாங்களாம். இது வந்து கைட்லைன்ஸுக்கு எதிரானது அவங்க ஒப்பீனியன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ப்ரோட்டோகால் படி நம்ம ஸ்டெப் எடுப்போம். எவ்வளோ அருமையான ஸ்டெப்பில் எதிர்க்கட்சி குரல்கள் எவராக இருந்தாலும் நசுக்குவதற்கு 24/7 பணி செய்யக்கூடிய அதிகார வர்க்கம் தவறே செயல்னா கூட கைது பண்ணுறது. ஆனால் அங்கே மிக இழிவாக பெண்களை, மிக இழிவாக சமூக வலைதளத்தில் பணி செய்யக்கூடிய எதிர்க்கட்சிகளை, மிக இழிவாக மத நம்பிக்கையின் மீதும் ஒரு தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிற முருகனை பற்றி ஒருத்தன் பொது வழியில் எழுதுனான்னா இவன் ஒரு மனநோயாளி தானே. அவனை கைது பண்ணுறதுல காவல்துறைக்கு என்ன தயக்கம்? ஏன் இந்த தாமதம்? அவனை கண்டுபிடிக்க முடியாத உங்களுக்கு? சர்வசாதாரணமாக இருக்கான், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்.
கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு 2 hours காவல்துறைக்கு போதும். இங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. எந்த ஸ்டேஷனில் இருக்கணும் அந்த லிமிட்டில் போய் தூக்கி உட்கார வைக்க போகிறீங்க. இவனை தூக்கணுங்கிறதில்ல, இவனை போல இன்னொரு நபர்கள் இது போல எழுதக்கூடாது என்பதற்கு இவன் கைது செய்யப்பட்டால் மட்டும்தான் அது தீர்வா முடியும். தமிழக காவல்துறை இந்த மைக்கேல் என்கிற நபர் மீது முறையான நடவடிக்கை எப்படி குண்டர் சட்டத்தில் போடணும். இவனலாம் நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசத்தை தவறா பாட்டன்னு சொல்லி கற்பூர் கூட்டம் அப்படிங்கிற நபர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டு அந்த யூடியூப் சேனலே முடக்கப்பட்டுச்சு. அதுக்கு சற்றும் குறைவில்லாத வார்த்தைகளை இவன் பேசியிருக்கிறான். அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டது சரி என்றால் இந்த மைக்கேல் என்கிற நபர் மீதும் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட வேண்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து